நினைத்த காரியங்கள் நிறைவேற பக்தருக்கு மகா பெரியவா சொன்ன ரகசிய வழி. இந்திய ஆன்மீக வரலாற்றில் எண்ணற்ற மகான்கள் தோன்றி மனித குலத்திற்கு வழிகாட்டியுள்ளனர். அந்த மகான்களில் தனித்துவமான இடத்தை பெற்றவர் நம் காஞ்சி காமக்கோடி பீடத்தின் 68வது பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். பக்தர்களால் அன்புடன் மகா பெரியவா என்று அழைக்கப்படுபவர். அவரை தரிசித்தவர்கள் அவரின் ஒரு பார்வையே மனக்கவலைகளை கரைத்துவிடும் என்று கூறுவார்கள். பலர் அவர் நடமாடும் ஈஸ்வரன், வாழும் தெய்வம், கருணையின் வடிவம் என்று போற்றிவர். இன்றும் போற்றிக் கொண்டு இருக்கின்றனர். மகா பெரியவாவிடம் ஒரு சிறப்பு இருந்தது. அவரை தேடி வந்த பக்தர்களின் மனதில் என்ன கேள்வி இருக்கிறது என்பதை அவர்கள் வாயால் சொல்லும் முன்பே உணர்ந்து விடுவார். பலரின் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு எளிமையான ஆன்மீக வழிகளை கூறி அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றியவர். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் இந்த அற்புத சம்பவம். ஒரு நாள் மகா பெரியவாவை தரிசிக்க வந்த பக்தர் ஒருவர் மனதில் நிறைய ஆசைகளும் நிறைவேறாத விருப்பங்களும் கொண்டு வந்திருந்தார். அவரது முகத்திலேயே கவலை தெரிந்தது. பெரியவாவை வணங்கி, சுவாமி, வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் நிறைவேற என்ன செய்ய வேண்டும்? நான் மனதில் வைத்திருக்கும் நியாயமான விருப்பங்கள் அனைத்தும் இறைவன் அருளால் நிறைவேற வழி கூறுங்கள் என்று கேட்டார். அவரது கேள்வியை அமைதியாக கேட்ட மகா குரு சிரித்தபடி ஒரு எளிய ஆன்மீக ரகசியத்தை பகிர்ந்தார். லலிதா சஹஸ்ரநாமத்தின் மகிமை. மகா பெரியவா அந்த பக்தரிடம், அன்னை லலிதாம்பிகையின் லலிதா சஹஸ்ரநாமத்தை தினமும் பாராயணம் செய் என்று கூறினார். லலிதா சஹஸ்ரநாமம் என்பது அன்னை லலிதா பரமேஸ்வரியின் 1000 திருநாமங்களை கொண்ட மிக உயர்ந்த சக்தி வாய்ந்த சோஸ்திரமாகும். இதை பக்தியுடன் பாராயணம் செய்வதால் மன அமைதி, செல்வ வளம், குடும்ப நலம், ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவை கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் அந்த பக்தர் சிறிது தயக்கமடைத்தார். இன்றைய வேகமான வாழ்க்கையில் தினமும் முழு லலிதா சஹஸ்ரநாமத்தை படிப்பதற்கு நேரம் ஒதுக்க முடியுமா என்ற எண்ணம் அவரது மனதில் தோன்றியது. அவர் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவரது மனதில் எழுந்த எண்ணத்தை மகா பெரியவா புரிந்து கொண்டார். மகா பெரியவாருடைய லலிதா சப்தநாமாவளி. அந்த பக்தரின் நிலையை உணர்ந்த மகா பெரியவா லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருந்து மிகவும் சக்தி வாய்ந்த 7 திருநாமங்களை தேர்ந்தெடுத்து அருளினார். இவை லலிதா சப்தநாமாவளி என்று பக்தர்களால் போற்றப்படுகின்றன. லலிதா சப்தநாமாவளி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நம. ஓம் ஸ்ரீ அன்னதாயை நம. ஓம் ஸ்ரீ வாசுதாயை நம. ஓம் ஸ்ரீ சாசமர ராமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நம. ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கரி பூத கமல கோடி சேவிதாயை நம. ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ரூபிணியை நம. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நம. ஜெபிக்கும் முறை. மகா பெரியவா கூறியபடி இந்த 7 திருநாமங்களையும் முழுமையாக ஒரு முறை சொன்னால் அது ஒரு ஜபமாக எண்ணப்பட வேண்டும். அவ்வாறு காலையில் 11 முறை, மாலையில் 11 முறை பக்தியுடன் ஜெபிக்க வேண்டும். அத்தோடு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த திருநாமங்களை மனதார உச்சரித்து வரலாம். 1,00,000 ஜபத்தின் மகிமை. மகா பெரியவா கூறிய முக்கியமான உபதேசம். இந்த ஜபத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் இந்த ஜபத்தின் எண்ணிக்கை 1,00,000 தாண்டும். அப்போது அன்னை லலிதாம்பிகையின் அருளால் உங்கள் நியாயமான விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. ஜபம் என்பது வெறும் எண்ணிக்கைக்காக அல்ல. அதில் நம்பிக்கை, பக்தி, மன உரிமை, இறை சரணாகதி ஆகியவை இருக்க வேண்டும். உரு ஏறு திரு ஏறும். மகா பெரியவா அடிக்கடி கூறிய ஒரு அழகிய பொன்மொழி ஏறும். உரு ஏறு திரு ஏறும். அதாவது ஒரு மந்திரத்தை தொடர்ந்து பக்தியுடன் ஜெபிக்கும் போது அது நம் உள்ளத்தில் சக்தி பெற்று நிலைக்கும். அப்போது இறையருளும் நம் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும். ஜபம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது மனதை தூய்மைப்படுத்தும் ஆன்மீக சாதனை. இதை பகிர்ந்தால் புண்ணியம் பெருகும். இந்த மந்திரத்தின் மகிமையை மற்றவர்களுக்கும் கூறுங்கள் என்று மகா பெரியவா அறிவுறுத்தினார்.
உறவினர்கள், நண்பர்கள், பக்தர்கள் ஆகியோருக்கும் இதை சொல்லி ஜபிக்க ஊக்குவியுங்கள். மற்றவர்கள் ஜபித்தால் கிடைக்கும் புண்ணியத்தில் ஒரு பகுதி நமக்கு சேரும் என்று மகான்கள் கூறியுள்ளனர். இது ஆன்மீகத்தின் உயர்ந்த ரகசியங்களில் ஒன்றாகும். இந்த உபதேசத்தின் உண்மையான பொருள் மகா பெரியவா சொன்ன இந்த வழி பெரும் ஆசை நிறைவேறும் பரிகாரம் மட்டுமல்ல, அது மன அமைதியை தரும், இறை நம்பிக்கையை வளர்க்கும், எதிர்மறை சிந்தனைகளை அகற்றும், அன்னையின் அருளை ஈர்க்கும், வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் ஒரு அற்புதமான ஆன்மீக பாதையாகும். பக்தியுடன், பொறுமையுடன், தளராத நம்பிக்கையுடன் இந்த திருநாமங்களை ஜபிப்பவர்கள் அன்னையின் அருளை நிச்சயமாக உணர்வார்கள் என்று பல பக்தர்கள் நம்புகின்றனர். இது போன்ற மேலும் பல கருத்துக்கள், சிறுகதைகள், தெய்வீக வரலாறு, மகா பெரியவா செய்த அற்புதங்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்ள நமது பக்கத்தை பின்தொடருங்கள். மகா பெரியவா அல்லது அன்னை லலிதாம்பிகையின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நடத்த மறக்க முடியாத அனுபவம் ஏதேனும் உள்ளதா? கருத்தில் பகிருங்கள். மகா பெரியவா திருவடி சரணம், மதிவொளி சரணம். ஜெய் ஸ்ரீராம்.